இந்தியாவோட ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆல்ரவுண்டர் மற்றும் தமிழகத்தை சார்ந்து 100 டெஸ்ட் மேட்சஸ் விளையாடி 500க்கும் மேற்பட்ட டெஸ்ட் விக்கெட்ஸ் எடுத்த ரவிச்சந்திரன் அஸ்வின் இப்ப தன்னோட டெஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிருக்காரு. அண்ட் அஸ்வின் த்ரூ அவுட் ஹிஸ் கரியர் ஒரு இம்மென்ஸான ஃபிகராகவே பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம்ல இருந்திருக்காரு. அண்ட் ரவிச்சந்திரன் அஸ்வினோட கரியர் பெஸ்ட் மூமெண்ட் என்னலாமும் அண்ட் ஆல்சோ அஸ்வினோட டெஸ்ட் ரிட்டையர்மெண்ட்கான காரணம் என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பார்டர் கவாஸ்கர் சீரிஸோட 3rd டெஸ்ட் மேட்சோட கடைசி நாள்ல பிரஸ் கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்ண அஸ்வின் தன்னோட ரிட்டையர்மெண்ட் பாத்தீங்கன்னா அறிவிச்சிருந்தாரு. அண்ட் ஆல்சோ இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸோட அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி விராட் கோலியோட ஒரு எமோஷனல் டாக்ல ஈடுபட்டாரு அஸ்வின். அப்பவே நிறைய ஜேர்னலிஸ்ட் பாத்தீங்கன்னா அஸ்வின் இந்த டெஸ்ட் ரிட்டையர்மெண்ட்டை இன்னைக்கு அறிவிக்க போறாரு அப்படின்றத பாத்தீங்கன்னா வெளியிட்டு இருந்தாங்க. அண்ட் அதே பாத்தீங்கன்னா நடந்தது பிரஸ் கான்ஃபரன்ஸ்லயும். ரொம்பவே எமோஷனலா இருக்கு. இந்தியாவோட ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆல்ரவுண்டர் ஒரு ஃபிட்டிங் ஃபேர்வெல் இல்லாம போறது ரொம்பவே வருத்தமா தான் இருக்கு. பட் அஸ்வினோட டிசிஷனுக்கு பின்னாடி ஒரு வேலிட் ரீசன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் அஸ்வின் என்ன யோசிச்சிருப்பாருன்னா, வாஷிங்டன் சுந்தருக்கு தான் ரீசெண்ட் டைம்ஸ்ல அதிகபட்சமான ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அஸ்வினோட. அண்ட் ஆல்சோ வரவிருக்கிற டெஸ்ட் எல்லாத்துலயும் வாஷிங்டன் சுந்தர் பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாவே இருக்கு இன்ஸ்டெட் ஆஃப் அஸ்வின். சோ நமக்கு ப்ரிஃபரன்ஸ் இல்லாத இடத்துல நம்ம விலகிடலாம் அப்படின்றத கருதி அஸ்வின் பாத்தீங்கன்னா அவரோட டெஸ்ட் ரிட்டையர்மெண்ட்டை பாத்தீங்கன்னா அறிவிச்சிருப்பாரு. அண்ட் ஆல்சோ T20 அண்ட் ODIல இருந்தும் பாத்தீங்கன்னா அவரோட ரிட்டையர்மெண்ட்டை பாத்தீங்கன்னா அறிவிச்சிருப்பாரு. சோ இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இனிமே நம்ம அஸ்வினை பாத்தீங்கன்னா பார்க்க முடியாது. அது ரொம்பவே வருத்தத்தை தருது அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்ல. அஸ்வின் ஓவர் த இயர்ஸ் இந்தியாவுக்கு ஆல் ஃபார்மெட்ல ஒரு மேட்ச் வின்னராகவே பாத்தீங்கன்னா இருந்திருக்காரு. சோ அஸ்வினோட பிரசன்ஸை கண்டிப்பா இந்தியன் டீம் மிஸ் பண்ணுவாங்க. அண்ட் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அஸ்வின் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து மட்டும்தான் நான் ரிட்டையர்மெண்ட் அறிவிக்கிறேன், IPL மற்றும் டொமஸ்டிக் கிரிக்கெட்ல நான் ஆக்டிவா இன்வால்வ்டா இருப்பேன் அப்படின்றதையும் பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சோ நம்ம IPLல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக அஸ்வின் விளையாடுறதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் அஸ்வினோட கரியர் பெஸ்ட் மூமெண்ட் என்னலாம் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா 2021ல நடந்த இந்தியா vs இங்கிலாந்து செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல அஸ்வின் ஒரு 5 மற்றும் ஒரு செஞ்சுரி வச்சிருப்பாரு. அது ஒரு கோல்டன் மூமெண்டாவே அமைஞ்சது. அண்ட் ஆல்சோ 2020ல அடிலைட்ல போய் ஒரு 4 விக்கெட் கால பாத்தீங்கன்னா அஸ்வின் எடுத்திருப்பாரு. அதுவுமே அஸ்வினோட கரியர் பெஸ்ட் மூமெண்டா நாங்க கருதுறோம். பிகாஸ் அஸ்வின் ஆஸ்திரேலியால ஒர்க் அவுட் ஆக மாட்டாரு அப்படின்னு நிறைய சீனியர் எக்ஸ்பர்ட்ஸ் பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் பிரேக் பண்ணி அடிலைட்ல ஸ்டீவ் ஸ்மித், மார்னஸ் லபுஷேன் மாதிரியான பிளேயர்ஸோட விக்கெட் எடுத்தது ஒரு ஹைலைட்டட் மூமெண்டா நாங்க கருதுறோம். அண்ட் ஆல்சோ ரீசெண்டா நடந்த இந்தியா vs பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல கூட அஸ்வின் ஒரு 100 மற்றும் ஒரு 5 பாத்தீங்கன்னா எடுத்திருப்பாரு. அதுவுமே பாத்தீங்கன்னா அவரோட கரியர்ல ஒரு பெஸ்ட் மூமெண்டா பாத்தீங்கன்னா நாங்க கருதுறோம். அண்ட் ஆல்சோ 2013ஓட சாம்பியன்ஸ் டிராஃபி ஃபைனல்ல அஸ்வினோட கடைசி ஓவர் ரொம்பவே வைட்டலா பாத்தீங்கன்னா அமைஞ்சது. அதுவுமே அவரோட பெஸ்ட் மூமெண்டா பாத்தீங்கன்னா நாங்க கருதுறோம். அண்ட் இந்தியா vs ஆஸ்திரேலியா செகண்ட் டெஸ்ட் மேட்ச் பெங்களூர்ல நடந்ததா இருக்கட்டும், அதுலயும் பாத்தீங்கன்னா அஸ்வின் ஒரு செமையான செகண்ட் இன்னிங் ஸ்பெல் பாத்தீங்கன்னா போடுவாரு. அதன் காரணத்துல தான் பாத்தீங்கன்னா இந்தியாவால அந்த மேட்சை ஜெயிச்சிருக்க முடியும் அப்படின்னு நம்ம நிறைய ஸ்பெல்ஸை பாத்தீங்கன்னா சொல்லலாம். அஸ்வின் ஓவர் த இயர்ஸ் இந்தியன் டீமோட குரூஷியல் பிளேயரா அமைஞ்சிருக்காரு. அண்ட் அஸ்வினோட சர்வீசஸை கண்டிப்பா இந்தியன் டீம் மிஸ் பண்ணுவாங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்ல. அண்ட் அஸ்வினோட கரியர் பெஸ்ட் மூமெண்டா நீங்க எதை கருதுறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட்ஸ் பிளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா.